ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்தியான டிஃப்ரெண்ட்டான ஒரு இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொள்ளு பருப்பு வச்சு தான் இட்லி செய்ய போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் அளவு கொள்ளு பருப்பு எடுத்துக்கோங்க. எந்த டம்ளரில் எடுத்தாலும் அதில் 1 டம்ளர் கொள்ளு, 2 டம்ளர் அரிசி. நான் இட்லி அரிசி தான் எடுத்துக்கிறேன். 5020 அரிசி தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த இட்லி அரிசியாக இருந்தாலும் ஓகேங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து 2-3 டைம் நல்லா அலசி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. கொள்ளில் செவதி கொள்ளெல்லாம் இருக்கும், அதனால க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஊற வச்சுருங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சிடலாங்க தனியாக. என்கிட்ட கருப்பு உளுந்து இருக்கிறனால நான் தனியாக ஊற வைக்கிறேன். தோல் இல்லாத உளுந்தாக இருந்ததுன்னா நீங்கள் அது கூடயே சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் உளுந்து சேர்த்துனீங்க அப்படின்னா போதுங்க. இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுருங்க. இந்தளவு கொள்ளு ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ கருப்பு உளுந்துங்கிறனால நான் அந்த தோலெல்லாம் கொஞ்சம் நீக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு இப்போ கிரைண்டர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி தெளித்து நல்லா